ஆனால் கன்னட ராஜ்குமார் அப்படியே வேலை. கன்னட ராஜ்குமார் தெரியும்ல? தெரியும் தெரியும். சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் அப்பா. கரெக்ட். சிவராஜ்குமார் அப்பா. இது மாதிரி ஆமா. அவர் சிவராஜ்குமார் என் ஸ்டூடெண்ட் தான். ஆ. இப்போ அவருக்கு நான் தான் டூப்பு. அவர் வந்து யோகாசனத்தில் பெரிய ஆள். அவர் கன்னட ராஜ்குமார். அவர் நானும் யோகா பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே தோளில் கை போட்டார். ஏன்னா நான் மேக்ஸிமம் சினிமாக்காரன் தண்ணி அடிப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. நான் மட்டும் ரூமில் போய் புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பேன், ஊதுபத்தி கொளுத்தி வச்சுருப்பேன், விளக்கு ஏற்றுவேன் ரூமில். எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவன் என்னங்க வேஸ்ட்டுங்க விளக்கு ஏற்றிட்டு இருப்பான் அப்படின்னோடனே அவருக்கு என் மேலே ஒரு பிரியம் வந்து தோல் மேலே கை போட்டு பேச ஆரம்பித்தார். அப்படியே பிரேக்லேயுமே கொஞ்சம் முன்னாடியே பிரேக்கில் நானும் அவரும் மலைக்கிட்ட போயிடுவோம். அங்கெல்லாம் ரொம்ப மலைக்கிட்ட போய் உட்காந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதில் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ராஜ்குமார் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். நானும் சில விஷயங்கள் எங்கள் வாதியார் சொல்லி கொடுத்தது அதை சொன்னேன். அவரும் அதை வந்து இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டார். ஏன்னா எம்ஜிஆர் சொன்ன வழிபாடுகள் நீங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்தீங்களா? எம்ஜிஆர் சொன்ன வழிபாடுலாம் சொல்லியிருக்கேன் அவர். ஆமாம் ஆமாம். ஏன்னா எம்ஜிஆர் வழிபாடு அவர் அதெல்லாம் பண்ணல. எம்ஜிஆர் வேற மாதிரி சார், கடவுள் சார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து நான் பார்த்ததில் அவர் மாதிரிலாம் அவர் இல்லை சார். எம்ஜிஆர் மாதிரிலாம் யாரும் ஈக்குவல் கூட கிடையாது. ஈக்குவல்லாமே பேச முடியாது. அவர் கடவுள், அவ்வளோதான் சார். எம்ஜிஆர் பெரிய ஆள் தானே. ஒரு நாள் கூட நான் அவருக்கு முன்னாடி வணக்கம் சொல்ல முடியாது சார். அவர் தான் எனக்கு சொல்லியிருப்பார். நான் தூக்குறக்குள்ள தூக்கிடுவார். அப்புறம் எப்படி தங்கம் அப்படிம்பாரு. ஐயா நான் ஒரு நாள் முன்னாடி வணக்கம் அதெல்லாம் அப்படி. அதாவது என்னன்னா வணக்கம் கூட அவர் தான் முன்னாடி சொல்ல நினைப்பார். அந்த மாதிரி ஒரு மனிதருங்க. கொடுக்கறதுலையும் அவர் தான் பெரிய ஆள், எவங்கிட்டையும் எடுக்கிறது இல்லை, வாங்குறது இல்லை, கொடுக்கறது மட்டும் தான் மனிதன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன். அவர்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் இப்படிலாம் இருந்தாருலாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் எம்ஜிஆர் அண்ணன் பாரு. அப்புறம் அவங்க தான் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு. யார்? ராஜ்குமார் சார் அவங்க பயங்கர ஃப்ரெண்டு. அவர் சொல்லுவார், ஆமாம் ராமச்சந்திரன், அவர் ராமச்சந்திரன் தான் சொல்லுவார். அவர் ரொம்ப அவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு.